ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறம் பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. சுய முயற்சியினால் தப்பிக்கொள்ளலாம் நினைக்கிறீர்களோ? இல்லை. கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிறவர், கர்த்தர் உங்களை தப்பிக்கொள்கிற வழியை தருகிறவர். ஆனால் தெய்வ சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து பாருங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஒரு மலையின் உச்சியிலே ஒரு வாலிபன் மலையேறி கொண்டிருந்தான். மலையின் உச்சியிலே தவறுதலாக மலையிலிருந்து விழுந்து விட்டான். எதிர்பார்க்கல, மேலே டாப்ல போறப்ப விழுந்துட்டான். அவன் நினைத்தான் இதோடு என் வாழ்க்கை முடிந்தது, அழிந்தது நினைந்தான். ஆனால் அல்ல, அவன் விழுந்த நேரம் கர்த்தருடைய கிருபையினால் ஒரு அடர்த்தியான ஒரு மரத்தின் மேலே வந்து விழுந்தான். இரவு நேரம் அந்த மரக்கிளையை நன்றாய் பிடித்துக் கொண்டான். ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்றான். அவனுக்கு ஒரு அசரீரி சத்தம் கேட்டது, உன் கையை விடு. அந்த இவன் நினைத்தான், என் கையை விட்டா நான் அழிஞ்சிருவேன், விட முடியாது, எனக்கு ஏதோ கொஞ்சம் உயிர் இருக்கு, நான் கையை பிடித்துக் கொள்கிறேன். மறுபடியும் கேட்டான், யாராவது இருந்து காப்பாத்துங்க. இரவு முழுவதும் அவனை காப்பாற்ற யாரும் வரவில்லை. காலை எழுந்த போதுதான் தெரிந்தது, அவன் விழுந்த மரம் சாலை ஓரத்தில் உள்ள ஒரு கட்டையான அழகான ஒரு மரத்தின் மேல் இருந்தான். அவன் கையை விட்டிருந்தால் சாதாரணமாக கீழே விழுந்திருக்கான், அல்ல வழிபோக்கர்கள் அவனை காப்பாற்றிருப்பார்கள். இரவு முழுதும் அவன் பயத்தோடு தொங்கிக் கொண்டிருக்க வேண்டியிருந்துச்சு. நம்முடைய நினைவுகள் அல்ல. சில நம்ம இப்படி நடந்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இப்படி செய்கிற ஒரு தேவன் அல்ல. வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 55:8. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம நினைக்கிறது அப்படி நடக்காது. ஆண்டவர் பற்றி திட்டம் வச்சிருக்கார். சவுல் ஒரு கொலைகாரனாவே வாழ்ந்தார் புதிய ஏற்பாட்டில். ஆனால் கர்த்தர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருந்தார். ஒரு பவுலாய் மாற்றி ஒரு பெரிய அப்போஸ்தலனாய் மாற்றினார். ஹல்லேலூயா. சில நம்ம நினைக்கிறோம், இல்லை என் வழிகள் இப்படி தான். கிடையாது. ஒவ்வொருவரை குறித்து பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். உங்களுடைய சுய முயற்சியை விட்டுட்டு தேவ சத்தத்தை கீழ்ப்படிங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இயேசுவா உங்களை ஆசீர்வதிப்பார். சுய முயற்சினால் சோர்ந்து போனீர்களோ, சுய முயற்சினால் பயந்து கலங்கி போனீர்களோ, உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இருக்கிறார். அந்த இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்க நினைவின்படி நடத்துங்க, உங்க வழியில் நடத்துங்கன்னு சொல்லுங்க. சங்கீதம் 32:8 அப்படிதான் சொல்லுது, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஹல்லேலூயா. உண்மையிலும் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்க வழியில உங்க நினைவுகளை நடத்துங்கன்னு சொல்லுங்க. இதனால் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நன்மை கிருபை தொடரட்டும். ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகள் ஆசீர்வதியும், நல்ல பாதையில் நல்ல வழியிலே அழகாய் நேர்த்தியாய் நடத்தும். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டு கிருபைகளை தாங்கட்டும். God bless you. Have a nice day.